புதிய காரியம் செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. வனாந்திரம் வயல்வெளியாகும், அவ்வாந்திர வெளியிலாரும். வனாந்திரம் வயல்வெளியாகும், அவ்வாந்திர வெளியிலாரும். சங்கீதம் 34 அதனுடைய 5வது வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நீங்கள் அறியாததும் எட்டாததுமான ஒரு பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய போகிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீங்கள் நியாயத்திற்காக போராடி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு இதுவரை உங்கள் காரியத்திலே நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம். உங்கள் நியாயம் தள்ளப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய நியாயத்திலே எந்த ஒரு வெற்றியும் இல்லாமல் நீங்கள் தோற்று போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ தேவனை நோக்கி காத்திரு, அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்திரு, அவர் உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுவார். இன்றைக்கு மனிதனுடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு வெறுமையா இருக்கலாம். மனிதன் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உன்னுடைய வழக்கிலே நியாயம் கிடைக்கும், நாளைக்கு உன் வழக்கிலே நியாயம் கிடைக்கும். நீ இவ்வளவு பணம் கொடுத்தால் உனக்கு இந்த காரியத்தை நான் முடித்து தருவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் நீங்கள் மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. அவரை நோக்கி பாருங்க. உங்களுடைய வழக்குகளை அவர் கையில் எடுத்து உங்களுக்காக நியாயம் செய்வார். உங்களுக்காக அவர் வாதாடுவார். தள்ளப்பட்ட நியாயங்கள், புரட்டப்பட்ட நியாயங்கள், இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்காத எல்லா காரியத்திற்கெல்லாம் ஆண்டவர் நடுவாக நின்று உங்களுக்கு நியாயத்தை தருவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்க. அவருடைய முகத்தை மாத்திரம் நீங்க நோக்கி பாருங்க. மனுஷனுடைய கையோ மனுஷனுடைய முகத்தையோ நோக்கி பாராதபடிக்கு கர்த்தர் மேல முழு நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் இந்த நியாயத்திலே, இந்த காரியத்திலே எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், இந்த பிரச்சனையிலே எனக்கு ஒரு முடிவை தருவார், என்னோடு கூட எதிர்க்கிற மனுஷர்கள் நடுவிலே ஆண்டவர் எனக்கு ஒரு வெற்றியை தருவார், என்னுடைய வேலை ஸ்தலத்துல போராடி கொண்டிருக்கிற, எனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த மனுஷனுடைய காரியத்துல எனக்கு ஒரு வெற்றியை தருவார், ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி ஆண்டவர் மேல ஒரு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. அவர் உங்க வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுவார். நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, தலைகுனிந்து போகாதபடி, அவமானம் அடையாதபடி உங்க வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். உங்களுடைய வழக்குகளிலே உங்களுக்கு நல்ல ஒரு நியாயத்தை ஆண்டவர் தந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் எந்தெந்த காரியத்துல ஆண்டவரை நீதி கிடைக்க வேண்டும் என்று உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதுல உம்முடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரத்துல ஆண்டவரை நியாயம் செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிற நல்ல தெய்வுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய முகத்தை பிரகாசமாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். துக்கப்பட்டு தலைகுனிந்து ஆண்டவரே வெட்கப்பட்ட முகங்கள் எல்லாம் பிரகாசமாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.